ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இது எப்போ கட்லெட் எப்படி செய்யலாம் வீட்டிலையே அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு இது மாதிரி தோலை வந்து உரிச்சிக்கணும். ஓகேவா? தோலை உரிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வேக வச்சு சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்களா, அதை வந்து தோலை உரிச்சிட்டு இது மாதிரி நம்ம வந்து மாவை மசிச்சுக்கணும். ஓகேவா? மேக்ஸ் இருந்தால் வச்சு மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கையால் பசஞ்சு விட்டால் கூட இதாகிடும். இது வந்து நல்லா பசஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பசஞ்சு வச்சா சக்கரை வைக்கணுங்க. இப்போ அடுத்து நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், கேரட் துருவி வச்சுருக்கேன், கோஸு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் இப்போ வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், எல்லாத்தையும் நல்லா பசங்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு வந்து ஒரு கோட்டிங். ஓகேவா? இதெல்லாம் போட்டு நல்லா பசஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதே போல் சேஃபில் வந்து ரவுண்டாக கட்லெட் இதுக்கு தட்டி வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியாக கலக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து ரவா ஃப்ரெண்ட்ஸ், இது ரவா இல்லைனாக்கா பிரெட் கிராம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை எடுத்து கார்ன்ஃப்ளவர் லைட்டாக முக்கிட்டு அப்புறம் ரவா போட்டு, ஓகேவா? நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து இப்போ ஆயில் சூடு பண்ணியிருக்கேன் லேசாக, பசங்களுக்கு தானே, அதனால் வந்து நான் ஆயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? சும்மா லைட்டாக ரொட்டேட் பண்ண வேண்டியது. வந்துருச்சு. இதே போல் எடுத்துக்க வேண்டியதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மணலி மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.